அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. ஸோ ஒரு பண்டிகை நாள் ஏதாவது வந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு வாரமாக பூஜை பண்ணுறாங்க. அப்புறம் அடுத்த நாள்லேருந்து விட்டுறாங்க. அவங்களுக்கு தோன்றப்போ விளக்கு ஏற்றுறாங்க, இல்லை பூஜை பண்ணுறாங்க. ஸோ இதான வரமுறை இந்த நேரத்துலலாம் சாமி கும்பிடணும், இல்லை அவங்க நினைக்கிறப்ப கும்பிட்றாங்க, நினைக்காதப்போ விட்டுறாங்க. இது எப்படிங்க இவங்க சரியா? இது மத வழிபாடு இருக்குது. இந்து மத வழிபாடு, ஆமாம், முஸ்லீம் மத வழிபாடு, கிறிஸ்துவ மத வழிபாடு, இதெல்லாம் வழிபாடு, மத வழிபாடு, கடவுள் வழிபாடு இல்லை. சரி, இது எல்லாமே மத வழிபாடு, கடவுள் வழிபாடு கிடையாது. முஸ்லீம் மத வழிபாடு எப்படின்னா வெள்ளிக்கிழமைனா தான் கம்பல்சரி மசூதிக்கு போய் ஆகணும் ஒரு முஸ்லீமாக இருக்கிறவன். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி சர்ச்சுக்கு போய் ஆகணும் ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறவன். ஆனால் இந்துக்களுக்கு என்றைக்கு கோயிலுக்கு போகணும்? நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சாமி வச்சுருக்கோம். என்றைக்கு போவீங்க கோயிலுக்கு? இந்த நாளில் கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுங்கன்னு என்றைக்கு போவீங்க? போகணும். அப்புறம் உங்களுக்கே என்றைக்கு போகணும் கோயிலுக்குன்னு தெரியல, எப்போ சாமி கும்பிட்டு தெரியல, உங்கள் பொண்டாட்டிங்களுக்கு எங்களுக்கு தெரியும்? சொல்லு. நீங்களாவது ஏதாவது ஒரு நாள், இந்த நாள் கடவுள் வழிபாடு, இந்த நாள் சரியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்டாட்டிங்க பண்ணுவாங்க. நீங்களே ஊரெல்லாம் சுற்றிங்கிறது பொண்டாட்டி சாமி கும்பிட்டு சோறு போட்டால் அந்த நேரத்துக்கு போய் சாப்பிட்றீங்க. அப்புறம் அவங்க எப்படி? அவங்களுக்கு சமயம் கிடைக்கும் போது தான் சாமி கும்பிடுவாங்க. ஒரு கட்டாயம் கிடையாது. தெய்வம்ன்றது கட்டாயம். காலையில் எழுந்தினா நீ எதை கும்பிடலையோ தெய்வத்தை வழிபடணும் குளிச்சுட்டு வந்து. அதுதான் அவன் தான் சரியான உண்மையான பக்தன். வாரத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்றதுக்கே தகுதி இல்லாத அவனுக்கு எதுவும் வேலை இல்லைன்னா அந்த பக்கம் போகிறான்னு அர்த்தம். அதனால் தெய்வ வழிபாடுன்றது ஒரு மனிதனாக பிறந்தவன் கடவுளில் பாதின்னுக்கிறேன். நான் மனிதன் சாதாரண பிறவிகள், மற்ற பிறவிகள் மாதிரி கிடையாது. மனிதன் ஒரு அற்புதமான பிறவி. மனிதன் உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளும் குனிஞ்சு தான் நடக்கும். மனிதன் ஒருத்தன் தான் நிமிர்ந்து நடப்பான். ஏன்னா எல்லா ஜீவராசிகள்லேயும் மனிதனுடைய சாயல் இருக்கும். மனிதனுக்குள்ள கடவுளே இருக்கிறான். அதனால் இவன் எதுக்குமே தலை வணங்கதில்லை, எதைக்குமே வணங்கி குனிஞ்சி நடக்கிறதில்லை. அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிற இந்த உடலை இறைவனுக்காக அந்த நினைவு உண்டாக்கி ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் கும்பிடக்கூடாதா? ஆனால் செய்யறது இல்லையே. கேட்டால் நான் இந்துங்க, நான் இந்த பரம்பரையில் வந்தவருங்க. கடவுளையோ நம்ம டெய்லி போய் பார்க்க முடியல. உதாரணத்துக்கு இப்போ உங்களையோ கூட நான் டெய்லி பார்க்க முடியல. ஆனால் வீட்டில் இருந்து நினச்சிட்டே இருக்கோம். அந்த நினைப்பால் உங்களை அந்த நினைப்புக்கு உங்களுக்கு அது தெரியுமா? இல்லை இறைவனை நினைக்கிறோன்னா இறைவனுக்கு அது தெரியுமா நம்ம நினச்சிட்டு இருக்கோன்னு? தெரியாதுப்பா. ஏன்னா உன் நினைப்பு தான் இறைவன், இறைவன் தான் உன் நினைப்பு. அப்புறம் தனியாக அதுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. இப்போ எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, சாமி அது எப்படி சாமி ஃபோன் ஒரு செகண்டு கூட அவ்வளோ உங்களை நினச்சி உடனே கால் பண்ணுறீங்க? இதுக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் திருமூலர். மனிதனுடைய மனசு எங்கே போதோ உண்மையான சீடனுக்கு அங்கே தெரியும். உடனே குருவுக்கும் அந்த நினைப்பு வந்து. அதனால் சொல்கிறாரு, மனுஷனுடைய மனம் எங்கே நினைக்குதோ அங்கே அவனுடைய உயிர் போதுறா அப்படின்றார். மண்மனம் எங்குண்டு வாயு அங்குண்டு, மண்மனம் எங்கில்லை வாயு அங்கில்லை, மண்மனத்துள்ளே மனோலயமாமே அப்படின்னு. உன் மனசுக்குள்ளே நீயே இருந்து நீ ஏக்க நடத்தினா ஆனந்தமான வாழ்வுடா உனக்கு. ஆனால் உன் மனசை உலகமெல்லாம் செதறி விட்டீங்கன்னா உன் உயிரும் உலகமெல்லாம் போய் சுற்றின்னு வரல. அதனால் உனக்கு வீணு தானே ஆகுமே தவிர உனக்கு நன்மை கிடையாது. அப்போது அந்த மாதிரியான நிலையை மனசை உங்களுக்குள்ள குருவே நினைக்க வேணாம், கடவுளே நினைக்க வேணாம், உங்களை நினைங்கன்னு தான் நான் சொல்லிக்கிறேன். கடவுளை நீ பார்த்தது உண்டா? எப்படி இருக்கிறாருன்னா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஏதோ அவன் ஒரு பிம்பம் வரைஞ்சி வச்சான். சிவபெருமானா ஒரு உடுக்க வச்சுக்கின்னு தலையில் பாம்பு கும்பெல்லாம் சுற்றிக்கின்னு பொண்டாட்டி ஒன்று தொழிலில் தூக்கி வச்சுக்கின்னு உடம்புல பாதி மறைச்சிக்கின்னு உடம்பெல்லாம் அண்ணாக்கவரெல்லாம் என் பாம்பை பிடிச்சி கட்டிக்கின்னு இருக்கிறாருன்னு ஒரு இது வந்தால் அது சிவம் இல்லை. ஒரு புளியை போட்டுட்டு புளி மேலே ஒரு பொம்பளை உட்கார வச்சு சிவப்பு கூட கட்டிட்டு வந்தால் அது காளி, அம்பாள். இதை யார் பார்த்தா? நீ பார்க்காததை எப்படி நீ உண்மைன்னு தெரிஞ்சுக்கிற? உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அதனால் நீ முதல்ல நான் சொல்லின்னுக்கிறத இங்கே என்ன எல்லாருக்கும் என்ன சொல்லின்னுக்கிறேன், கடவுளை தேடாது.
நீ யாருன்னே தெரியாத கடவுள் யாருன்னு எப்படி கண்டுபிடிப்ப நீ? உனக்குள்ள இருக்கிற நீயே யாருன்னு தெரியல. கையா, காலா, தலையா, உடம்பா, எது நீ? நான் என்று எது நான்? அந்த நானே உனக்கு தெரியலன்னா உலகத்தையே ஆண்டுங்கிற கடவுளை உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்தந்த ஃபோட்டோக்கள் அந்தந்த சிலைகளை வச்சு இதான் கடவுள்னு நினச்சின்னுக்கிறியே. முதல்ல உன்னை தேடு, அப்புறம் கடவுளை தேடு. முதல்ல கடவுளை தேடினா உனக்கு கடவுளும் தெரியாது, உன்னையும் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிடைச்சாங்க. அதனால் என்னையே நினைக்காத, கடவுளையும் நினைக்காத, 24 மணி நேரம் உன்னையே நினை. உன் முகம் கண் மூணுன்னா தெரியுதான்னு பாரு, அப்போ கடவுள் தெரியும். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். சாமி, மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மனசை விட்டு எப்போ போகும்? மனசை விட்டு எப்போ போகும்? அதெல்லாம் அனுபவிச்சா போயிடும். எப்பவுமே ஒரு சலிப்பு வந்தா தவிர அந்த ஆசையை நம்மளால் விடவே முடியாது. ஆசையை அனுபவிக்காத ஒரு மனுஷனுக்கு போய் ஆசையை விடுனா நானும் அனுபவிக்கவே இல்லையா, எங்கேருந்து ஆசையை விடுறது, எப்படி விடுறது? அப்போ ஒரு சலிப்பு வரணும்ல, சலிப்பு வரணும்ல. சலிப்பு வந்தால் மட்டும்தானே அதை விட முடியும். அப்போ நீ அனுபவிக்கணும்ல. இன்னும் வாழ்க்கையை அனுபவிக்காம எல்லாத்தையும் விட்டணும்னு நீ ஆசைப்படுற. இன்னும் வாழ்க்கை ரொம்ப பெருசுனா வாழ்க்கையை அனுபவிச்சு அந்த அனுபவத்திலிருந்து நீ விட பாரு. அப்போ விடுற பத்தியா, அதுதான் உண்மையான விடுதலை. இப்போ விட்ட தெரியுமா, இது எப்போ வேணா கிடைச்சா அதை அனுபவிக்க சொல்லும். அனுபவிக்க சொல்லணும்ல, அனுபவிக்க சொல்லும். கிடைக்காத வரைக்கும் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பானு உக்காந்து இருக்கோம். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைச்சா இதை பயன்படுத்தினா என்னன்ற கேள்வி வரும். ஏன்னா இது அனுபவித்து உணரலை. அனுபவித்து இதை ஒரு நாள் தூக்கி போட்டுச்சின்னு சொன்னால் திரும்பவும் அதை ஒரு நாள் திரும்பி கூட பார்க்காது. அதுதான் அனுபவ ஞானம், அதுதான் அனுபவ வைராக்கியம். அந்த அனுபவம்னு ஒன்று இல்லாமல் அறிவால் நீயா நினச்சிக்கிறேன்னா விதி உன்னை முட்டாளாக்கி பல பேர் சிரிக்கிற அளவுக்கு பண்ணிடும். அந்த தப்பை பண்ணவே பண்ணாத. வாழ்க்கையில் இறங்கு. உனக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையை பரிபூர்ணமாக அனுபவி. கல்யாணம் பண்ணு, குழந்தை பெற்றுக்கோ, அடி உதப்படு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு தூரமாக ஒதுங்கி நில்லு. புரியுதா? அப்போ நல்லாயிருக்கும். இப்போ எதையும் விடணும்னு நினைக்காத. ஏன்னா எப்போ வேணால் அது ஒரு மாய கண்ணாடி உன்னை பிடிச்சி இழுக்கும். புரியுதா? வலுக்கட்டாயமாக விட்டேன்னா திரும்ப வலுக்கட்டாயமாக நீ போய் மாட்டிப்ப. ஏன்னா வயசு அந்த மாதிரி. புரிஞ்சுதா? பார்த்துக்க. சாமி, கடைசி கேள்வி. இந்த வாழ்க்கை போதும் அப்படின்ற எண்ணம் அடிக்கடிக்கு வருது. இது முடிவு நெருங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தமா, இல்லை விரக்தி ஏற்பட்டதா இல்லையா? சந்தோஷமாக வாழாரு, கோடி கோடியாக பணம் இருக்குது. யாராவது இந்த பிறவியே போதும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி நினைக்கிறேன்னா காரணம் என்ன? வாழ்க்கையில் இன்பத்தை பார்க்கல, சந்தோஷத்தை பார்க்கல. பார்க்காதனால இது ஒரு வாழ்க்கையா, இது இதோட ஒழிஞ்சா போதும் அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எதிர்காலத்தில் வந்தால் அடடா இந்த வாழ்க்கைக்காக தான் அன்றைக்கி அவ்வளோ சோதனை கொடுத்தான் போல ஆண்டவன் அப்படின்னு நம்ம சட்டையெல்லாம் அப்படி தூக்கி வச்சுட்டு அனுபவிக்க சொல்லுவோம். அப்போ இது எல்லாம் பொய். இது விரக்தியில் வந்த உண்மை. இது ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. புரியுதா? ரொம்ப நாளைக்கு நிலைக்காது. அதனால் இந்த மாயிலிருந்து முதல்ல வெளியே வா. இந்த வயசில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அந்த வாழ்க்கையை நீ அழகாக அனுபவி. அது ஒரு நாளைக்கு உணரும், அது ஒரு நாள் உனக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ வரக்கூடிய அறிவு தான் உண்மையான அறிவு. இது எப்போ வேணால் காற்றுல கரையிற கற்பூரம் மாதிரி இந்த அறிவெல்லாம் கரைஞ்சி காணப்படும். இதை நம்பாத. இது ஒரு பொய்யான அறிவு. சீதை பொன்மானை தேடி ஓடின மாதிரி உன்னை ஒரு மானை காட்டி ஓட வைக்குது. அது ஓடாத. தப்பிச்சு கரை சேர்த்துக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோ. இப்போ கிடைக்கிறது எதுவும் முழுமையானது இல்லைன்னா, அனுபவம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய எல்லாம் பொய். அனுபவிச்சேன்னா அது அப்படியே ஆணி மாதிரி நிற்கும். அதுக்கப்புறம் முடிவே மாறாது. இப்போ அனுபவிக்கல, அது தொடி ஓடாத, தவறாகும். புரியுதா? சராசரி மனுஷனாக வாழ கற்றுக்க. ஆத்மா மனுஷன். நித்தியானந்தன் நீ
அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பாவங்கள் பரந்தோட பரிகாரம் நின் பாதத்தில் பணியணும் அது போதும். பக்தர்கள் நெஞ்சிலே வாசம் நின் பாடங்கள் அதுதானேயம் வேதம். நித்தியானந்தன் நீ அவதாரம் நின் அருளாலே தொலைந்ததென் அகங்காரம். வெயில் தனில் இளைப்பார மரம் வேண்டும் எம் வேதனை தீர உன் நிழல் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். மழை வர காத்திட குடை வேண்டும் எம் மனக்குறை தீர உன் அருள் வேண்டும். இருள் பயம் போக்கிட ஒளி வேண்டும் எம் இதயத்தின் இருள் தீர நீ